திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் இன்று இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் பேசுபொருளாகியுள்ளது. புத்தர் சிலையை சட்ட விரோதமாக அந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டது என்பது இன்றைக்கு முழுமையாக நிரூபணமாக இருக்கிறது. புத்தர் சிலை அகற்றப்பட்ட போது தமிழ் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். இந்த ஊழல் போதவஸ்து விவகாரம் என்பவற்றில் அரசு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக இருப்பது போல இந்த புத்தர் சிலை விவகாரத்திலேயும் உறுதியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் சில மணி நேரங்கள்லாம் நீடித்தது. புத்தர் சிலையை அகற்றிய போலீசாரே அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் மிகவும் பவ்யமாக அந்த புத்தர் சிலையை அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். பொதுபல சேனாவினுடைய தலைவர் ஞானசார தேரர் பெரிய எக்கால சிரிப்புடன் கட்சித்தார். அவர் சொன்னார், இந்த அரசியல்வாதிகளிடம் 5 வருடங்கள்லாம் அதிகாரங்கள் இருக்கும், ஆனா பௌத்த பிக்குகளிடம் வரலாறு முழுவதும் அதிகாரங்கள் இருக்கும் என்று சொல்லி சொன்னார். எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா இங்கே பௌத்த மதம் என்பது அரசியல் யாப்பிலேயே முதன்மை மதம் என கூறப்பட்டிருக்கிறது, இது அகற்றினது தவறு, இது தொடர்பாக எந்த விவகாரமாக இருந்தாலும் மகாநாயக்கர்களோடு கலந்துரையாடித்தான் நீங்கள் இதை செய்திருக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். இந்த அதே வேளையில தமிழ் மக்கள் பத்தியில இவர்கள் புத்தர் சிலை அகற்றினதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிங்கள அரசியல் தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து தான் பேசினார். அதே வேளையில தமிழ் தரப்பில எல்லாருமே அதை ஆதரித்து தான் பேசினார். அப்ப இது இலங்கை தீவு சமூக அளவில் 2ஆக இருக்கிறது என்பதை மேலும் உறுதிப்படுத்தின ஒன்றாக இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதிலே தமிழ் தலைவர்கள்ல இருந்து சுமந்திரன் அவர்கள் வடகிழக்கில் உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா உடனடியாக தங்கள் கட்சியில வந்து சேர வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இவ்வளவையும் சொன்னவர்கள் சயித் பிரேமதாசா கூறிய அந்த கூற்றுக்கு எதிராக ஒரு அறிக்கையுமே விடவில்லை. இவ்வளவுக்கும் சயித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க சொன்னவர்கள் இவர்கள் தான். இதிலே அவர்கள் ஒரு ரெண்டு மனோநிலையில இருந்து தங்களுடைய அறிக்கையை விட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில புத்தர் சிலை விவகாரத்தை பொறுத்தவரையில அங்கு ஒரு ஆக்கிரமிப்பு பிரச்சனையும் இருக்கிறது, அங்கு ஒரு சட்ட பிரச்சனையும் இருக்கிறது, அங்கு ஒரு அரசியல் பிரச்சனையும் இருக்கிறது. ஆக்கிரமிப்பு பிரச்சனை தான் தமிழ் மக்கள் கரிசனை கொள்ளக்கூடிய முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால் திருகோணமலை மாவட்டம்தான் மிக முக்கியமாக ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட பிரதேசம். ஏற்கனவே நாம் பல தடவை கூறியது போல திருகோணமலை மாவட்டத்தில் எல்லாவித ஆக்கிரமிப்பு முயற்சிகளும் பரிசித்து பார்க்கப்பட்டது. திட்டமிட்ட விவசாய குடியேற்றம், சட்டவிரோத விவசாய குடியேற்றம், மீனவர் குடியேற்றம், வியாபார குடியேற்றம், புனித பிரதேச குடியேற்றம், முப்பட பண்ணைகளுக்கான குடியேற்றம் என்று சொல்லி எல்லாமே பரிசித்து பார்க்கப்பட்டது. திருகோணமலை நகரத்தை பொறுத்தவரையில அங்கு நடந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாமே சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் தான். சட்ட ரீதியான ஆக்கிரமிப்புகள் ஒன்றும் இருக்கையில் எல்லாமே சட்டவிரோதமான. அதுவும் கோணேஸ்வர் கோவிலை சுற்றி இருந்த கோணேஸ்வர் கோவிலை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பு எல்லாம் முழுமையான பச்சை ஆக்கிரமிப்பு. கோணேஸ்வர் கோவிலை சுற்றி இருந்த காணிகள் எல்லாம் உண்மையில மன்னர் காலத்துல மன்னர்கள் கோணேஸ்வரர் கோயிலுக்கு கண்டு கொடுத்த காணிகள். அந்த காணிகளை பின்னர் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் தங்கண்ட கைவசம் எடுத்து அது திரும்பி சில காணிகளை அரசிட்ட போன எல்லாமே காணப்பட்டது. ஆக இதுல பூர்வீக காணி என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதிலேயும் கூட இப்ப இந்த சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை வைத்த நிலம் 2014 ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட தொடர்ந்து
மஹிந்த ராஜபக்சவாலே அளிக்கப்பட்ட ஒரு பத்திரம் மூலம்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசம். அவை இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசம் என்றது ஆக்கிரமிப்பு ஒன்று நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் வெளியில கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். இரண்டாவது விஷயம் சட்ட பிரச்சனை. இன்றைக்கு மக்கள் தங்களுடைய சொந்த ஆதனத்தில ஒரு சிறிய மதிலை கட்டுவதென்றாலே பிரதேச வேண்டிய அனுமதியை பெறவானும். பிரதேச வேண்டிய அனுமதியை புறையலாகும். அதையும் இந்த கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிற நிலங்களை பொறுத்தவரையில கடல் கரை பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அங்கீகாரத்தை பெறவானும். இதை இது அந்த வகையில் பார்க்கின்ற போது இது திருக்கோணமலை மாநகர சபையினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதி. ஆனா மாநகர சபையிடம் எந்தவித அனுமதியும் பெறப்பட இல்லை. அதே வேளையில கரையோர பாதுகாப்பு திணைக்களம் கொடுத்த காலக்கெடுவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க இல்லை. அவர்கள்ட்டையும் இவர்கள் முறையான அனுமதி பெற இல்லை. இலவிதமாக ரகசியமாக கொண்டு வந்து இந்த புத்தகத்திலேயே கொண்டு வந்து பூத்தி இருக்கிறார்கள். இது இந்த உலக காலம் அவர்கள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்புகளை மீண்டும் ஒரு முறை பச்சையாக வெளிப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்க வேணும். மூன்றாவது விஷயம் இங்கே உள்ள அரசியல் பிரச்சனை. இன்றைக்கு போதவஸ்து எதிரான அரசாங்கத்தினுடைய செயற்திட்டங்கள்னாலும் ஊழல் ஒழிப்புக்கு எதிரான அரசாங்கத்தினுடைய செயற்திட்டங்கள்னாலும் தென்னிலங்கை சிங்கள கட்சிகளினுடைய தலைவர்கள் ஆடி போயிருக்கு. எப்போது தங்கள் மீதும் இந்த சட்டம் பாயும் என்ற ஒரு அச்சத்தோட இருக்கிறார்கள். அந்த அச்சம் காரணமாகத்தான் அவர்கள் 21ஆம் தேதி நேற்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்துவதற்கான ஒழுங்குகளை செய்திருந்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தை மேலும் பெருசாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையில இந்த புத்தக விவகாரத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அவர்கள் தங்களுடைய பேரினவாத சக்திகள் தங்களுடைய அரசியலுக்காக இதை செய்திருக்கின்ற ஒரு எல்லாமே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்தில்தான் நாங்கள் இந்த விவகாரத்தை முழுமையாக ஆய்வு செய்தோம். இதனை மக்கள் மத்தியிலேயும் சர்வதேச மட்டத்திலேயும் கொண்டு போக வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது. அவை தமிழ் தரப்பை பொறுத்தவரையில தமிழ் தரப்பு இது தொடர்பான முழுமையா இதை மையமா வைத்து திருக்கோணமலை மாவட்டத்தில் இடம்பெற்ற அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் ஆவணப்படுத்தி அந்த ஆவணத்தை பேசுபொருளாக்குவதன் மூலம்தான் இந்த அரசை அம்பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு மிகவும் அச்சப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு சூழல் தான் உருவாகி இருப்பது போல தெரிகிறோம். முதல் ஆரம்பத்தில மாவீர தின நிகழ்வை எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் அனுஷ்டிக்கலாம் என்று சொல்லப்பட்டார். பிறகு சொல்லி இருக்கிறார்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக நினைவு கூற முடியாது, உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆதரவாக நினைவு கூற முடியும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இவ்வளவுக்கும் காத்திய வீரர்கள் தினத்தை தாங்கள் நடத்தி இருக்கிறார். தங்களுடைய அந்த வீரர்களுக்கு காத்திய தினத்தை நடத்தி அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லையா? அவர்களுக்கு ஒரு சட்டம், தமிழ் இளைஞர்களுக்கு இன்னொரு சட்டமா? 2 வகையான சட்டத்தை அவர்கள் இங்கே அமுல்படுத்த பார்க்கிறார்களா என்ற கேள்வி எல்லாம் இங்கே எழுது. அவை இந்த விடயங்களை எல்லாவற்றையும் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். இதுல இந்த விடயத்தை பொறுத்தவரை இல்லை, தமிழரசு கட்சி ஜனாதிபதியை சந்திச்ச போது இந்த திருக்கோணமலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக பேசப்பட்டதாக தெரியல. உண்மையிலே அவர்கள் பேசி தங்களுடைய கண்டனத்தை அவர்கள் வலுவாக அங்க தெரிவிச்சிருக்கோம். ஆனா அது ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் அது தொடர்பான வலுவான ஆதாரங்களுடன் கூடிய ஆவணத்தோடு சென்று பேசினார்கள் என்று கூட சொல்லிவிட முடியாது. ஏன் அந்த விவகாரம் மட்டுமல்ல, வவுனியா வடக்கு விவகாரத்தை கூட அங்கே அவர்கள் பேச இல்லை. அவர்கள் பேசினதெல்லாம் பாராளுமன்ற மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்ற விடயத்தை தான் அவர்கள் முதன்மைப்படுத்தி பேசியிருந்தார்கள். இந்த நிலைமையை மாற்றி அவர்களுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இந்த சந்திப்புகளில் குறிப்பாக நீங்கள் அன்றைக்கு ரவி என்ன பேச விட்டிருந்தா கூட
வன்னியில் நடைபெற்ற அந்த ஆக்கிரமிப்புகளை ரவிவரன் வலுவான புள்ளிவிவரங்களுடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தி